ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு விவோ Y15 சீரீஸில் தான் நமக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து இப்போ சர்வீஸ்க்காக வந்திருக்கு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா நாட் பவரிங்கான. ஸோ நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து நம்ம டயக்னைசிங் பண்ணதில் வந்து உங்களுக்கு வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ணும்பொழுது வைப்ரேஷன் இண்டிகேஷன் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி வைப்ரேஷன் இண்டிகேஷன் நமக்கு கொடுத்தாலே வந்து மொபைல் ஃபோன் வந்து ப்ராப்பராக ஆன் ஆகுதுங்கிறக்கான நம்ம ஒரு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே வந்து வைப்ரேஷன் இண்டிகேஷன் வருது, பட் டிஸ்பிளே வந்து நாட் கம்மிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாலே ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காக க்ளீன் பண்ணுறோன்னா, இந்த பேஸ்ட் எக்ஸ்ட்ரா பேஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிற வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கேமரா இந்த மாதிரி பண்ணும்போது கேமராவோட கிராச்சஸ் விழுந்துடணும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெப்த் லெவலில் என்னால் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை உருவாக்குறது உங்கள் கையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, செக் பண்ணணும் இந்த ஃப்ரேமில் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ப்ராப்பராக வந்து சீட்டிங் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ப்ராப்பராக சீட்டிங் ஆகுது. ஸோ சம்டைம் வந்து சீட்டிங் ஆகலைன்னு வைங்களே. ஸோ இந்த மாதிரி சீட்டிங் ஆகலைன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சீட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ பண்ணும்பொழுது ஒரு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்லேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து லைன் விழுகும். ஸோ இந்த லைன் விழுகிறதுக்கான ரீசன் இது தான். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அதாவது சீட்டிங் பண்ணக்கூடாது. பொதுவாக வந்து நம்ம வந்து அப்படி சப்போஸ் அந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக சீட்டிங் ஆகலை அப்படின்னா அந்த ஃப்ரேமை வந்து பெண்ட் எடுக்கணும். இல்லைனா ஃப்ரேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நியூ ஃப்ரேமை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆமாம், சம் மொபைல் வந்து கீழே விழுந்து ப்ரோக்கன் ஆகிருக்கும். அப்போ பெண்டு அந்த ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேம் வந்து பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்க்ரீனை நம்ம வந்து நியூ ஸ்க்ரீனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் பொழுது ப்ராப்பராக சீட்டிங் ஆகாது. ஸோ அந்த ப்ராப்பராக சீட்டிங் ஆகாமல் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சீட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அந்த லைன் விழுகும் ஸ்க்ரீனில். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசனு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக எனக்கு என்னென்னா சீட்டிங் ஆகுது, ப்ராப்பராக சீட்டிங் ஆகுது. ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக சீட்டிங் பண்ணணும். ஸ்க்ரீனை வந்து பிக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ கீழே வந்து ஸ்க்ரூ சம் டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ நம்ம வந்து பேட்டரியும் போயிடுச்சு. பேட்டரியும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துடலாம். ஆனாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.